ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.1 இரண்டாம் கணக்கு. என்ன சரியா தவறா என கூறுக. 3 1/2 என்பதை 3 + 1/2 என எழுதலாம். எழுதலாம்ல. 3 ஒரு மொழிகன், இது ஒரு தகுபின்னும், ரெண்டையும் கூட்டையில் 3 1/2, 3 + அரை 3/2. இது சரி. ஓகே. அடுத்து 2 தகுபின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகாபின்னமாக இருக்கும். ஏதாவது ஒரு 2 தகுபின்னத்தை எழுதும். தகுபின்னங்களில் பகுதி பெருசாகவும் தொகுதி சிறுசாகும். ஒரு 1/3 ஒரு 1/2 கூட்டி பார்ப்போம். ரெண்டுமே தகுபின்னம். கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்க்கணுங்கிற பகுதி உனக்கு 3 2ங்கிற என்னுடைய மீச்சியமா 2 6 நாள். ஸோ இது பகுதியை 6 மாற்றோம்னா மேலேங்களே 2ஆல் பெருக்கணும். இப்போ 2 நாயிரும், இங்கே 3 நாகும். ஸோ 5/6. இது என்ன பின்னமாக இருக்குது? இதுவும் தகுபின்னமாக இருக்குது. ஸோ எப்போதுமே அப்படி வராது. சில நேரங்களில் தகுபின்னம், சில நேரங்களில் தகாபின்னமாக வரும். அவங்க எப்போதும் தகாபின்னம்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவறு. ஓகே. சில நேரங்களில் தகுபின்னமாக இருக்கும், சில நேரங்கள் கலப்பு பின்னமாக வரும், சில நேரங்கள் தகாபின்னம். ஓகேவா? அடுத்தது 13/4 கலப்பு பின்னம் 3 1/4. அப்போ 13/4 13 4ஆல் வகுத்தா ஈர்நாங்க 8 முன்னாங்க 12. ஓகே. முன்னாங்க 12 போக மிச்சம் 1. ஸோ முழு என்ன முன்னாடி போட்டு மீதி எது போட்டு இதை போடணும். 3 1/4 சரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே. கலப்பு பின்னத்தை தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக. தகாபின்னத்தின் தழகில் எப்போதும் ஒரு தகுபின்னமாக இருக்கும். போட்டுக்கோ. ஏதாவது ஒரு தகாபின்னம் எழுதுங்க. தகாபின்னம்னா என்னது? மேலே பெருசாகவும் கீழே சிறுசாகவும் இருக்கும். இதை தலைகீழாக போடும். இதை தலைகீழாக போடையில் 5/7 தகுபின்னம். வேறு ஒரு நம்பரை கூட எடுத்துக்கோங்க. 12/3 இல்லைன்னா 2 ஏதோ ஒரு நம்பர் எழுதுங்க. 12/7 தலைகீழ போட்டுப்பாரு. 7/12 தகுபின்னமாக தரும். இது சரி. ஓகே. செக் பண்ணி பாட்டு. அடுத்தது 3 × 1/4 × 3 1/4 3/4 பெருக்குனா இது இவ்வளோ வருதான்னு பார்ப்போம். இதை முதல்ல கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றுவோம். முன்னாங்க 12 + 1 13/4. அதே போல் இதுவும் முன்னாங்க 12 + 1 13/4 பெருக்கிப்பார். 13 13 169 நானாங்க 16. இதை கலப்பு பின்னமாக மாற்றி பார்ப்போம். 1 ஒரு 16 16 கீழே 9 இறக்கு 9 இது அடங்காது 0 10 9/16. ஓகே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9 × 1/16 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விடை தவறான விடை. இது ரெண்டையும் பெருக்கினா 10 9/16 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா?